Daily. Taste the Daily. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் 2024 கூகுள்ல அதிகமா தேடப்பட்ட உணவுப் பொருள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். அதுல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து எனக்கே வாயில வரல. ஸோ அதுதான் வந்து ஆனால் நம்ம ஊர் இந்தியாவில் அதிகமாக பாரம்பரியமான விஷயங்கள் தான். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் ஒன்று எதிர்பார்ப்பீங்க, இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து டாப் 10ல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இருக்கு அண்டா அப்படின்னா எங்கடா காணோம், எங்கடா பிரியாணியை காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக பிரியாணி இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றது மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா உண்மை என்னென்னா யார் வந்து போய் தேடி இருக்க மாட்டாங்க, போய் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே ரியாலிட்டி. அதனால அதை வந்து அப்படியே மனசை கட்டுப்படுத்திட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சொன்ன லிஸ்ட்டில் 10வது இடத்துல இந்த அண்டாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, சம்மந்தி அப்படின்ற ஒரு பேர். இதை வந்து சம்மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளாவுடைய பாரம்பரிய ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த தேங்காய், கேரளா அப்படின்னாலே தேங்காய் துருவல் இருக்கும், தேங்காய், அப்புறம் வந்து இந்த காஞ்ச மிளகா, அது மீன் வத்தல்னு சொல்லுவாங்க அது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ந்த ஒரு விஷயம். இப்போ நடக்கிற பிக் பாஸில் ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்குச்சு இந்த சம்மந்தி அப்படின்றது. சம்மங்கியா சம்மந்தியான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்டில் ஒரு டிஸ்கஷன் வச்சிடாதீங்க. அதில் வந்து கூகுளில் சம்மந்தின்னு வருது, சம்மங்கின்னு வந்து பேசு வார்த்தையில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து 10வது இடத்துல நம்மளுடைய அண்டாக்குள்ளே இருக்குது. நம்ம அண்டாவில் 9வது இடத்துல வந்து பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கர் பாலி அப்படின்ற ஒரு டிஷ். இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி, ஹோலி இந்த மாட்டத்தை வந்து அதிகமாக வந்து செய்வாங்களாம். யார் அந்த சங்கர் அப்படின்னு தெரில. ஐ மீன் அது வந்து ஒரு பாரம்பரிய உணவு அப்படின்னு நினைக்கிறேன். சங்கர் பாலி அப்படின்றது மைதாவால் செய்யப்பட்ட ஒரு பிஸ்கட் வகையான ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டதில்லை. நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எப்படி அதோடைய சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கரை கேட்டதா சொல்லுங்கள். 8வது இடத்துல 2024 இந்திய அளவில் சர்ச் செய்யப்பட்ட, அதாவது நம்ம அண்டாக்குள்ளே இருக்கிற ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சி. அது சாதா கஞ்சி கிடையாது, இது வந்து வட இந்திய கஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வட இந்தியாவில் இந்த கஞ்சி வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் வந்து நம்ம சாதம் இருக்குது, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த கஞ்சி வந்து தயார் செய்வாங்களாம். இது வந்து ஹோலிக்காக அதிகமாக தயார் செய்யப்பட்டு உண்ணப்படும் வட இந்திய கஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் கஞ்சினா சோறு, பழைய சோறு, வெங்காயம், அது அப்புறம் அந்த வறுத்த மிளகா, அப்புறம் பச்சை மிளகா, மோர் மிளகா, அதுதான் வந்து செம்ம டேஸ்ட்டு. ஓகே, 7வது இடத்துல இந்தியாவில் அதிகமாக சர்ச் செய்யப்பட்ட ஒரு உணவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அண்டாக்குள்ளே இருக்கிறது. இது வந்து ஃப்ளாட் ஒயிட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஃப்ளாட் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம காஃபி, பால் இது வந்து மிக்ஸ் பண்ண எக்ஸ்ப்ரெஸ்ஸோ மாதிரி ஒரு மாதிரி இருக்கிற ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கூகுள் டூடுல்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கூகுளுடைய அந்த லோகோலேயே வந்து பாராட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ட்ரிங்காக வந்து அந்த டைமில் வந்து 2024 பாராட்டப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு சர்ச் பண்ணி நம்ம பையில பார்த்துருக்காங்க. எனக்கும் தெரியாது, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. 2024 கூகுளில் அதிகமாக வந்து தேடப்பட்ட உணவுப் பொருளில் 6வது இடத்த பிடிச்சிருக்கிறது, அதாவது நம்ம அண்டாவுக்குள்ள 6வது இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யமாதச்சி அப்படின்ற ஒரு ஃபுட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானிய உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. தீபிகா படுகோன் அவங்களுடைய இன்டர்வியூவில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, இது என்னடா தீபிகா படுகோனுக்கே பிடிக்குது அப்படின்னா, நமக்கு பிடிச்ச தீபிகா படுகோனுக்கு பிடிக்குதுன்னா அது கண்டிப்பாக நமக்கும் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நம்ம ஆட்கள் வந்து பார்த்துருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மிளகா, அப்புறம் வந்து வெங்காயம், ஏதோ தாவர எண்ணெய், பாலாடை கட்டி, நம்ம அப்படியே பாலாடை சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த டிஷ் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நானும் வந்து இன்டர்வியூ இது மாதிரிலாம் நிறையா ஐ மீன் வைரலான ஒரு இதில் பார்த்தேன். பட் ஆனால் நானும் சாப்பிட்டதில்லை. சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 2024 அதிகமாக சர்ச் செய்யப்பட்ட, அதாவது கூகுளில் சர்ச் செய்யப்பட்ட 5வது இடத்த பிடிச்சிருக்கிறது நம்ம அண்டாவில் 5வது இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்னமர்த் அப்படின்ற ஒரு இனிப்பு வகையான ஒரு குடிபானம், அதாவது ஒரு அது என்னங்க ஒரு பானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பால், தயிர், துளசி இலைகள், அப்புறம் வந்து கங்கா தீர்த்தம், தேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குரு பூர்ணிமா, அப்புறம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி விழாக்களில் வந்து அதிகமாக வந்து செஞ்சு குடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து நம்ம அதிகமாக அந்த நிறையா ஐ மீன் கடைகளில் பார்த்துருக்க மாட்டோம். நிறையா இந்த இதிகாசங்க கதைகள் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். கங்கா தீர்த்தம் அப்படின்றது ரொம்ப வந்து புனிதமானது தெரியும். அதை நம்ம குடித்தோம், நம்மதும் அதை வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அண்டாவில் 4வது இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
யுகாதி பச்சடி. இது வந்து ஆந்திராவில் அதிகமாக வந்து இந்த ஃபுட்டை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காயில் வெல்லம் போட்டு அப்புறம் வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுவும் ஒரு வகையில் வந்து பாரம்பரிய ஒரு உணவாக இருக்குது. நம்ம அண்டாவில் இருக்கிற 3வது இடத்த பிடிச்சிருக்கிறது தன்யா பஞ்சரி அப்படின்ற ஒரு உணவு தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ இந்த உணவை வந்து அதிகமாக வந்து செய்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாகவும் அது வந்து பாரம்பரியமிக்க ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றி இது எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து நான் பார்க்கும்போது கூகுளில் எனக்கு வந்து பெருசாக கிடைக்கல. அது சரியான நிறையா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இது இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தன்யா பஞ்சரி பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்யா பஞ்சரி. நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், பீஸா வந்தாலும் சரி, பர்கராக வந்தாலும் சரி, எந்த ஒரு டிஷ்ஷு வந்தாலும் நமக்கு என்றைக்குமே சலிக்காத ஒரு பொருள். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்மளுடைய இந்த 2024 இந்திய அளவில் தேடப்பட்ட, அதுவும் கூகுளில் தேடப்பட்ட நம்ம அண்டாவில் இருக்குல்ல, அண்டாவில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் ஊறுகாய் ஊறுகாய். ஸோ அது வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். தயிர் சாப்பாடுக்கு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்லாம். இன்னும் வந்து மல்டி பர்பஸுக்கு வந்து சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஊறுகாய் வந்து எந்த ஒரு சைடுஸ் இல்லை அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் பயன்படுது. நிறைய பேர் நான்லாம் சின்ன வயசில் இப்பயும் கூட சும்மா கூட சாப்பிடுவேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு டிசர்விங்கான ஒரு பிளேஸை வந்து மாங்காய் ஊறுகாய் அடைஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாங்காய் ஊறுகாய் இதுக்கு வந்து கண்டிப்பாக பெருமைப்படணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து நம்ம அண்டாவில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது, அதாவது 2024 அதிகமாக சர்ச் செய்யப்பட்டு இந்திய அளவில் கூகுளில் சர்ச் செய்யப்பட்ட தேடப்பட்ட உணவு முதலிடத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேரே ஒரு மாதிரி கிளுகிளுப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பான் ஸ்டார் மார்டினி அப்படின்னு ஒரு ட்ரிங்க்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு ட்ரிங்க்கு. எதுவும் இல்லாமல் இதில் வந்து பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. வெண்ணிலா ஃப்ளேவரோட அது இந்த சில பானங்கள் வந்து ஆல்கஹால் கொஞ்சம் அங்கங்கே வந்து ஆட் பண்ணி அது வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அதிகமாக வைரலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேரை கேட்டோன்னே உங்களுக்கு வந்து எப்படி தாட்டு போச்சோ, அதாவது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த பேர் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சோ, அதே மாதிரி தான் எல்லோரும் வந்து என்னடா இது பான் ஸ்டார் மார்டினி அது என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கூகுளில் அதிகமாக தேடப்பட்டிருக்கு. ஸோ அதனால் டாப்பில் இருக்கிறது நம்ம நாடு எங்கடா போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. டாப்பில் வந்து ஸோ பாரம்பரியமான உணவுகள் எவ்வளவோ கீழிடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு குடிபானம் வந்து டாப்பில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்கு வந்து என்ன ஃபீல் இருக்குது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இன்னும் ஒரு கமெண்ட் அந்த பேர் சொல்லிக்கிறேன், பான் ஸ்டார் மார்டினி. சொல்லும் போதே ப்ரொனன்சியேஷன் நல்லா இருக்குது. ஸோ இதுதான் 2024 இந்திய அளவில் அதிகமாக தேடப்பட்ட உணவுகள். நம்ம அண்டாவை கவுத்தி போட்டாச்சு. ஸோ இதுதான் 2025 என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக வைரலாக போகுது. ப்ளீஸ் எனக்கு வந்து 2025 பிரியாணியை கொண்டு வாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது 2025 இந்த மாதிரி நான் வைரல் பண்ணுவேன், நானாவது எனக்கு பிடிச்ச ஒரு உணவை வந்து நான் வைரலாகுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ 2025 என்னென்ன ஃபுட்டுலாம் வந்து வைரல் ஆக போகுது அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். அதிகமான சர்ச்சில் என்ன இருக்க போகுது, மறுபடியும் வந்து காக்டெயில் அதாவது பான் ஸ்டார் மார்டினி தான் முதலிடத்தை பிடிப்பாங்களா அப்படின்றத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.